எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரயில்வே குரூப் டில கண்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வரிசையா ஒரு டே பை டே ஷிஃப்ட் வைஸா நடந்ததை நம்ம அப்லோட் பண்றோம். கண்டினியூவா உங்க சப்போர்ட்ஸ் தாங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1439 மீட்டர் நீளமுள்ள ஒரு தொடர்வண்டி மணிக்கு 36 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. 131 மீட்டர் நீளமுள்ள ஒரு நடைமேடையை அது முழுமையாக கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாலத்தை கடந்து போகுது சொல்றாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா ட்ரெயின் பிளஸ் பிரிட்ஜ், சரிதானா? ட்ரெயினும் பிரிட்ஜும் சேர்ந்துதான் ட்ரெயின் பிளஸ் பிரிட்ஜ். இதோட டிஸ்டன்ஸ் L1 LT அண்ட் LBன்னு போட்டுக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36, டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதான் கண்டுபிடிக்கணும். 36 5/18 போட்டு கொடுத்தோம். ஏன்னு போட்டீங்கன்னா நமக்கு என்ன தெரியாது, மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு மாற்றணும், அதனால அதை போட்டுக்கோம், சரிதானா? அடுத்து டி. ஸோ இப்போ அடி கொடுத்தோம் அப்படின்னா இது 2, ஸோ இருஞ்ச 10. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1439 1331 கூட்டினோம்னா 0772, சரிதானா? இது 10ஆல வகுத்தோம் அப்படின்னா இங்க 10 இருக்கும். T = 10ஆல வகுத்தோம்னா 277. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நபரின் சம்பளம் 30% குறைக்கப்பட்டு பின்னர் 2 ஆண்டுகளுக்கு 30% அதிகரிக்கப்பட்டது. சம்பளத்தில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா -30, அடுத்து 2 வருஷத்துக்கு +30 பிளஸ் எல்லாம் பர்சன்டேஜ்ல போடுவாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன போட்டுக்கலாம்னா 10ல இருந்து 7 மாறி இருக்கு, ரேஷியோல போடுவோம். அடுத்தது 10ல இருந்து 13 மாறி இருக்கு. அடுத்தது 10ல இருந்து 13 மாறி இருக்கு. ஸோ இந்த ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா இது 1000, இது 169 × 7, 13 ஸ்கொயர் 169, 963க்கு 3, இது 6, 5 35 6 42, 42 6 48க்கு 8, இது 4, 1 7 7 4 11, 1183. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 183/1000 × 100. ஸோ ரேஷியோ அடி கொடுத்தோம்னா 18.3% அப்படின்னு. 18.3% என்ன ஆயிருக்கு அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இது 1000ல இருந்து 1183ங்கிறது வேல்யூ இன்க்ரீஸ்டு வேல்யூ தான். ஸோ அதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு விற்பனையாளர் ஒரு பொருளுக்கு 73% தள்ளுபடி வழங்கியும் அவரால் 56% லாபம் ஈட்ட முடிந்தது. அடக்க விலைக்கும் பட்டியலிடப்பட்ட விலைக்கும் உள்ள விகிதத்தை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிதானா? ஸோ ஒரு பொருள் செல்லிங் ப்ரைஸ் அண்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு நமக்கு என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸுக்கும் லிஸ்டட் ப்ரைஸுக்கும், அதாவது மார்க்கெட் ப்ரைஸுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அண்டு செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், இப்படி 3 விதமா இருக்கும், சரிதானா? ஸோ நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஸ்கவுண்ட் எதில் பண்ணியிருப்போம், காஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருப்போம். 100 - ப்ராஃபிட்டா டிஸ்கவுண்ட், சரி. 100 - டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸில் என்ன பண்ணியிருப்போம் 100 + ப்ராஃபிட். அப்போ இது செல்லிங் ப்ரைஸ் இங்கே தேவையில்லை. ஸோ அப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் 100லேருந்து 100 கழிச்சோம்னா 73 கழிச்சோம்னா 27. அதே மாதிரி 100 + ப்ராஃபிட் அப்படிங்கும்போது 56 156, சரிதானா? இது ரெண்டுக்கு ரேஷியோ பார்ப்போம்.
3ஆல் அடி விடுங்க 9. இதை 3ஆல் அடி விட்டேன்னா 5 2 52 9:52 வருதான்னு பாருங்க. மறுபடியும் அடி எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ 9 52 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சலவை எந்திரத்தின் விலை ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலையை விட 50% குறைவு. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? வாஷிங் மிஷினு, டிவி. இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம் ஷிஃப்ட்ல உள்ளேயும் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லா ஷிஃப்ட்லயுமே கேட்டிருக்காங்க. இந்த மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வாஷிங் மிஷினு, டிவி. சரிதானா? ஸோ வாஷிங் மிஷின் எவ்வளவுன்னா 50% லெஸ்ஸா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது டிவி கம்பேர் போகுது. இது 100ஆ இருந்தா இது 50ஆ இருக்கும். சரியா? ஸோ அப்போ 1:2 போடுதான். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சலவை எந்திரத்தின் விலை 83% அதிகரிக்கிறது. இது 83%. 83% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இது 38% டிக்ரீஸ் ஆயிருக்கு. சரிதானா? அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 சலவை எந்திரம் 4 தொலைக்காட்சி பெட்டிகள். ஸோ 8 சலவை எந்திரம் 4 தொலைக்காட்சி பெட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை அடி கொடுத்துருங்க டைரக்டாவே. இது 1, இது 2, இது 1. ஸோ இது 2 அடி கொடுத்தீங்கன்னா ரிமைனிங் வந்து 1:1 கிடைச்சிடும். சரியா? ஸோ 83ல 38 போச்சுன்னா 83ல 38 போச்சுன்னா பை 2ன்னு போடணும். ஏன்னா இங்க இங்க ஒண்ணு இருக்குது. ஸோ 1:1 இங்க ரேஷியோல கிடைச்சிருக்கு நமக்கு. இது 1 இது 1 ரேஷியோல கிடைச்சிருக்குது. ஸோ அதனால டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 13ல 8 போச்சுன்னா 5. அடுத்து 7ல 3 போச்சுன்னா 4. 45/2 22.5% கிடைச்சிருக்கு. ஸோ பாசிட்டிவ். 22.5% தான் கரெக்ட் ஆன்சர். சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி மெத்தடுனா ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நம்ம சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட்ல ரொம்ப சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாம். 3x + 4 இருக்கு. அதே மாதிரி 125 என்ன பண்ணலாம்னா 5/3 எழுதிக்கோங்க. இந்த ப்ராக்கெட்ல x + 1 போட்டுக்கோங்க. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? அடுத்த ஸ்டெப்லேயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 5/3x + 1. சரிதானா? 3x + 1 minus of 5 3x plus 2. ஸோ அடுத்த ஸ்டேஜ் எழுதும்போது 5x 5/3x டாட் 5/4 பிளஸ் 5/3x டாட் 5/1 சரி 3. சரியா? அதே மாதிரி இங்கேயும் 5/3x into 5/1 minus of 5/3x 1 வராது 3 வரும். 5/3x டாட் 5/2. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து 5/3x அப்படிங்கக்கூடியது காமனா இருக்கு. அதனால காமனா எடுத்து வெளியே அடி கொடுத்தோம்னா இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். 5/3x காமனா கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடியது 5/4 பிளஸ் 5/3. அதே மாதிரி 5/3 மைனஸ் ஆஃப் 5/2. இதுல எல்லாத்துலயுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காமனா 5/2 வெளியே எடுத்துருங்க. 5/2 வெளியே எடுத்துருங்க. இங்கேயும் 5/2 வெளியே எடுத்துருங்க. ரிமைனிங் என்ன கிடைக்குன்னா 5/2 minus of 5/1 by 5/1 minus of 5/0. ஸோ 0 மீன்ஸ் 1. இதோட மதிப்பு வந்து 1. சரிதானா? ஸோ அப்போ 25 மைனஸ் ஆஃப் இது அந்த இடத்துல பிளஸ் 25 மைனஸ் ஆஃப் 30. இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இது என்ன ஆயிரும்? இதுவும் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 5/2 25. 5/1 5. 25 + 5 30. 5/1 5 மைனஸ் ஆஃப் 1 4. ஸோ வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா 7.5 அப்படிங்கிறது கிடைக்கும். 7.5 ஆன்சர் கிடைக்கும். சரிதானா? ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தடுத்து 2 ஒற்றை எண்களின் பெருக்கல் பலன் 16,383 ஆகும்.
இவற்றின் மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்காங்க. அதாவது சிம்பிள் ரூல் தான் இதுக்கு. எக்ஸ் இன்ட்டு ப்ராக்கெட்ல எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,383 சொல்லியிருக்காங்க. சரிதானா? ஸோ இப்போ இதுல ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதை பெருக்கி கண்டுபிடிக்கிறது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். இந்த விஷயத்தை எப்படி நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் வந்து எடுக்க தான் பெஸ்ட். சரிதானா? எப்படி சார் ஆப்ஷன்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஈவன் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த நம்பரு 125. யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணா 15. லாஸ்ட் யூனிட் டிஜிட் இங்க 3 வருமா வராது. இது ஆப்ஷன் இல்ல. அடுத்து இது 129. இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கேட்குங்க, எதுக்காண்டி அடுத்த ஸ்டேஜ் நம்பர் எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகச்சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் மிகச்சிறிய எண்ணா இருக்கும். இதுக்கு அடுத்த நம்பர் தான் பெரிய நம்பரா இருக்கும். ஸோ அதனாலதான் இதுக்கு அடுத்த நம்பர் 129 அப்படிங்கிற எடுக்கும். ஸோ 9 63 யூனிட் டிஜிட் 3 இங்க இங்கேயும் 3 இது இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த இதை செக் பண்ணிக்கிடணும். ஸோ 27 ஸோ செக் பண்ணோம்னா 5035 வர வாய்ப்பு இல்லை. இது 131 1 என்பது 9 தான் கிடைக்கும். இதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரிதானா? ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நாற்காலியின் குறித்த விலை 7600 ஆகும். அதன் அடக்க விலையை விட 25% அதிகம். குறித்த விலையில் 4% தள்ளுபடியில் விற்கப்படுகிறது. லாப சதவீதத்தை கண்டறிக்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் பிளஸ் XY by 100 அப்படின்னு தெரியும். இதே ஃபார்முலா போடுங்க. 25% அதிகரிக்குது, 4% டிஸ்கவுண்ட் கொடுக்கும், மைனஸ் ஆஃப் பிளஸ் மைனஸ் ஆஃப் எதுக்குன்னா அது டிஸ்கவுண்ட் வந்துச்சு. ஒரு மைனஸ் வந்தாலும் எங்கன்னா மைனஸ் வந்துடும். ஸோ 25 இன்ட்டு 4/100 இது ரெண்டோட மதிப்பும் 100 தான். கேன்சல் பண்ணால் அது மதிப்பு 1 கிடைக்கும். ஸோ 25லேருந்து 5 கழிச்சோம்னா 20%. ஆப்ஷனு சி. அடுத்த கொஸ்டின். இது எண்களின் விகிதம் 7:8 என்ற விகிதத்தில் அவற்றின் மீப்பேவா 32 எனில் அவற்றின் மீப்போமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் வந்து 32 சொல்லிட்டாங்க. இப்போ அதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பிள். 7:8 ரேஷியோ இருக்கு. இது 32, இதுலயும் ஒரு 32 இருக்கும். ஏன்னா இது ஹெச்சிஎஃப்னால இது ரெண்டுமே வந்து 32 மல்டிப்ளை ஆயிருக்கும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3 நம்பருக்கான அது கிடைச்சிட போகுது. 7 × 8 × 32 கிடைச்சிட போகுது. 8 40 6 48 7 56 6 இன்ட்டு லாஸ்ட் யூனிட் டிஜிட் 2 12. ஸோ இதுல யூனிட் டிஜிட் வந்து 2 இருக்கும். 2 இருக்கும்போது எதாவது ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. இது ஆன்சர். ஸோ சிம்பிளா இதை மல்டிப்ளை பண்ணாலும் 1792 தான் கிடைக்கும். ஸோ ஷார்ட்கட்டா சில இடத்துல யூஸ் பண்ணா பெட்டர். அடுத்த கொஸ்டின். இஃப் த மீன் டீவியேஷன் if mean and mode are equal for a given data, find x. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து எதோட கம்மியா இருக்குன்னா ஆரோட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானா? ஸோ அப்போ இங்க வந்து நமக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. மீனு மோடு ரெண்டுமே சொல்லிட்டாங்க. மீனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் fi xi பை சம்மேஷன் ஆஃப் fi ஈக்குவல் டு இது மீனுக்கானது. சரிதானா? இது மீனுக்கான ஃபார்முலா. அடுத்த மோடுக்கான ஃபார்முலா இங்க எழுதுறேன். ஸோ எல் பிளஸ் f minus of f1 by f minus of f1 plus f minus of f2 அப்படின்றது இன்ட்டு h அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான். ஸோ இது வந்து இது எஃப் இது எக்ஸ் அப்படின்னு கன்செப்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ இதோட மதிப்பு எவ்வளோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ இது ஒரு 20, இது ஒரு 30, இது ஒரு 40. சரிதானா? 20 × 6 120 பிளஸ் 30 × 10 300 பிளஸ் 40 எக்ஸ் பை இது எல்லாத்தையும் கூட்டிருங்க 16 பிளஸ் எக்ஸ் 16 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு லோயஸ்ட் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எல்லுங்கிறது லோயஸ்ட் நம்பரு. இந்த வேல்யூல
லோயஸ்ட் நம்பர் தான் பார்க்க போறோம். எதுக்குன்னா மிடில்ல தான் பார்க்கணும். சரிதானா? ஸோ இப்போ மோட் அப்படின்னு கூட ரிப்பீட் மோட் எது வந்து அதிகமா வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 10 தான் வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கும். அந்த வேல்யூக்கான லோயஸ்ட் வேல்யூ தான் இங்க வந்து எழுதணும். எல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 பிளஸ் எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. எஃப் அப்படின்னு கூடியது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இப்போ எஃப்ல இருந்து 10ல இருந்து அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா 6 கழிச்சிருப்பாங்க. சரிதானா? எஃப்ல இருந்து எஃப்1 கழிச்சோம்னா இதோட மதிப்பு 4 கிடைக்கும். இங்க வந்து எஃப் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 10 இது மைனஸ் ஆஃப் 6 பை 10 மைனஸ் 6 பிளஸ் 10 மைனஸ் ஆஃப் எஃப்2 அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க எக்ஸ். சரிதானா? ஓகே. ஸோ இது வந்து எஃப் எஃப்1 எஃப்2 அப்படின்னு எடுத்திருக்கோம். எஃப்1 எஃப் எஃப்2 சரிதானா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 420 பிளஸ் 40 எக்ஸ் பை 16 பிளஸ் எக்ஸ் 420 பிளஸ் 40 எக்ஸ் பை 16 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 25 பிளஸ் 4 பை 4 பிளஸ் 10 மைனஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ என்ன கிடைக்குன்னா 25 பிளஸ் 4 பை 14 மைனஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிதானா? 14 மைனஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு அடிஷனல் எழுதியிருக்கேன். இது வேணா நீங்க வந்து ஸ்டெப் வேணா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா இந்த ஸ்டெப் இதை வச்சுக்கோங்க. சரிதானா? இப்போ 2 சைடுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணா நம்ம வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிதானா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா சம் கேசஸ் நம்ம ஆப்ஷன்ல இருந்தே போறோம். ஹை வேல்யூல இருந்து லோ வேல்யூக்கு போவோம். அல்லது லோல இருந்து ஹை வேல்யூ போகலாம். எது நமக்கு ஈஸியோ அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹை வேல்யூ இருக்கிறதுலே வந்து 4 இந்த 4ங்கிற வேல்யூ வந்து எக்ஸ் பதிலாக பிரதிட்டோம்னா என்ன கிடைக்குன்னா இங்க ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சு. இந்த ஹச்ங்கிற வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணல. ஹச்ங்கிற வேல்யூ வந்து இங்க ஹையஸ்ட் வேல்யூ தானே, அதோட ஃப்ரீக்வன்சி தானே. அப்போ அது 10 சரிதானா? இங்க ஒரு 10 கிடைக்கும், இது 40 கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ 40 பை 14. ஸோ அப்போ 10ல இருந்து 4 கழிச்சோம்னா 14ல இருந்து 4 கழிச்சோம்னா 10. ஸோ அப்போ இந்த இடத்துல எழுதுறேன் 25 பிளஸ் 40 பை 10ன்னு போட்டோம்னா அடி கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 29 கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைட்ல 29 கிடைச்சிச்சு. அப்போ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 29 வருதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல 4 போட்டோம்னா 120 420 பிளஸ் 120 580 சரிதானா? 580 பிளஸ் 20 580 பிளஸ் 20 580 பை 20 அடி கொடுத்தோம்னா 29. ஸோ 2 சைடுமே ஈக்குவலா வருது. இதுல வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 4 போட்டாதான் இந்த இடத்துல 2 சைடுமே மீன் அண்ட் மோடுமே வந்து ஈக்குவல் ஆகும். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வந்து 2ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிதானா? இது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின் தான். பட் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா இப்போ கரண்டா கேட்கக்கூடிய மெத்தட்ல டிசிஎஸ் கொஸ்டின்ஸ்ல ஆர்ஆர்பில கேட்காங்க. ஸோ அதனால இந்த மோட் மீன் மெத்தட் கொஸ்டின்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 6 ஆண்கள் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்கிறார்கள். அதே வேலையை 2 பெண்கள் 15 நாட்கள் முடிக்கிறார். 6 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 6 மென்னா 6 மென்னு அதே மாதிரி 2 உமனு இன்ட்டு 15. ஸோ அப்போ என்னன்னா மென் பை உமன்ஸ் ஈக்குவல் டு 1 பை 1 கிடைக்கும். ஏன்னா இது 30 இது 30. ஸோ வேல்யூஸ் வந்து 1 பை 1 கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன கிடைக்கும்னா நம்ம அந்த வேல்யூ 6 இன்ட்டு 1 இன்ட்டு 5 ஈக்குவல் டு எத்தனை கேட்டிருக்காங்க? 3 ஆண்கள் 3 பெண்களா? 3 இன்ட்டு 1 3 இன்ட்டு 1. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 9. இது ஒரு 30. சாரி கூட்ட தானே செய்யலாம். இந்த டேஸை கண்டுபிடிக்கும் 6. ஸோ அடி கொடுத்தோம்னா 5 டேஸ். 5 நாள்ல வந்து இவங்க வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரிதானா? 3 உமனும் 3 மென்னும் சேர்ந்து 5 நாள் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஒரு எண்ணின் 20% 78 கூட்டினால் கிடைக்கும் எண் அதே எண்ணாக இருக்கும். அதே எண்ணின் 80% அளவு. டைரக்டாக ஆப்ஷன் அவ்வளவுதான் முடிஞ்சது. 20% 78 கூட்டாங்க. ஸோ நமக்கு 20 கூட பிளஸ் 80 சேர்ந்தாதான் 100 கிடைக்கும். அப்படிதானே? இப்போ இந்த இடத்துல 78 கூட்டியிருக்காங்க. அப்போ 78 தான் வந்து
ஆப்ஷன் ஆன்சர். சரிதானா? 80% மதிப்பு. 18 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் பக்கங்களை கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும் செங்கோண முக்கோணம் சுற்றளவு சென்டிமீட்டரில் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிமீட்டர் ரைட் ஹேண்ட் ஆங்கிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன மெத்தடுனா 18, 24. ஸோ அடி விடுங்க, எதால அடி விட்டுருக்கலாம்? 3ஆல் அடி விடுமா? 3ஆல் அடி கொடுப்போம். 6, 12. மறுபடியும் 3ஆல் அடி கொடுத்தா 3, 4. ஸோ அப்போ ரைட் ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. அதாவது செங்கோண முக்கோணம் சொல்லியிருக்காங்க. செங்கோண முக்கோணம்னா பிதாகரஸ் தேற்றம் கண்டிப்பா அங்க அப்ளை ஆகும். ஸோ இது 3, இது 4 அப்படின்னா இது கண்டிப்பா 5ஆ இருந்திருக்கும். ஸோ இது 5. எதால மல்டிபிள்னா 18 கிடைக்கும். 6ஆல் மல்டிபிள் பண்ணா. இங்க 5 6ஆல் மல்டிபிள்னா 30. 5000 30ன்னு சொல்லலாம். சரிதானா? 30. ஸோ இப்போ இதோட சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 18, 24, 30. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதோட மதிப்பு கிடைச்சிரும். ஸோ 54, 64, 72. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 இலக்க எண் 761 XY யில் 90ஆல் வகுப்படும் x plus y ஐ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 761 XYன்னு சொல்லியிருக்காங்க. 90ங்கும் போது 9,10ன்னு பிரிச்சுக்கலாம். 9,10ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ 10 அப்படின்னா கண்டிப்பா லாஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து 10 ஜீரோவா தான் இருக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் தெரியும். சரி, மத்த மதிப்பெல்லாம் நம்ம இது 0 இருந்தா 9 வகுப்படுதுன்னா அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? கண்டிப்பா வந்து அதோட மதிப்பு வந்து 9 டெசிமல்ஸ். அதாவது ஒவ்வொரு யூனிட்டையும் கூட்டினோம்னா நமக்கு வந்து அது 9ஆல வகுப்படும். 7, 6, 13, 13, 14. 14 plus x by 9. இதுல என்ன மதிப்பு போட்டா இது 9ஆல வகுப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 4 மதிப்பு போட்டோம்னா 9ஆல வகுப்படும். அப்போ 18/9 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து எக்ஸோட மதிப்பு வந்து 4 plus y யோட மதிப்பு 0. இப்போ 4. ஆப்ஷன் அவுட்புட் வந்து 4 தான். ஆன்சர் 4. Simplify the equation. X squared minus of 3x minus 2 into x plus 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சிம்பிளா நம்ம ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண தெரியணும், அவ்வளவுதான். மைனஸ் ஆஃப் வெளியே வச்சுக்கோங்க. 3x ஸ்கொயர்டு, அடுத்து பிளஸ் முதல்ல இது, அடுத்து இது 15 15x, அடுத்து மைனஸ் ஆஃப் 2x மைனஸ் ஆஃப் 10. அவ்வளவுதான். சரிதானா? இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஆஃப் 3x ஸ்கொயர்டு மைனஸ் ஆஃப் 15x பிளஸ் 2x பிளஸ் 10. சரிதானா? ஓகே. இது என்ன? மைனஸ் 2x ஸ்கொயர்டு மைனஸ் 13x பிளஸ் 10. எதுல இருக்குன்னு பாருங்க. மைனஸ் 2x ஸ்கொயர்டு இந்த இருக்கு, 13x இந்த இருக்கு, பிளஸ் 10. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். PQRS என்ற நாற்கரத்தில் QR மற்றும் S இன் கோணம் இரு சமவெட்டிகள் D என்ற புள்ளியில் சந்திக்கின்றன மற்றும் STR 13.5 டிகிரி மற்றும் PQR இன் விகிதம் 4:5 என்ற எனில் Q மற்றும் P இன் இரு அளவுகளுக்கு இடையான வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாற்கரம் சொல்லியாச்சு. 4 ஒரு மாதிரி டைரக்ஷன் இருக்கும். சரிதானா? P Q R S STR இந்த மதிப்பு வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13.5 டிகிரி. சரிதானா? P மற்றும் கோணம் P plus Q ஓட மதிப்பு வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? 4:5ங்கிற விதத்துல இருக்கா? 4 தீட்டா பிளஸ் 5 தீட்டா 5 தீட்டா பை 2. இது எதுக்கு இருக்கு ஈக்குவலா இருக்குன்னா டிக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. சரிதானா? மீட் at T point will be lateral. The ratio of the difference between the measure. ஓகே. இது ரெண்டு வேல்யூ 4:5ங்கிறது பைக் செக்டர் வேல்யூ வந்து மீட் பண்றது Tங்கிற பாயிண்ட்ல மீட் பண்றது. R and Sங்கிறது Tங்கிற பாயிண்ட் மீட் பண்றதுன்னு சொல்லிட்டாங்க. இதோட மதிப்பு 13.5ன்னு சொல்லிட்டாங்க. Tயோட மதிப்பு நம்ம STR வச்சு 13.5ன்னு சொல்றோம். அப்போ 13.5 ஈக்குவல் டு 9 டீட்டா. டீட்டாங்கிறது வேல்யூ தெரியாது, நமக்கு PQ தான் தெரியணும், அது வேல்யூ தெரியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது பை 2ன்னு இருக்குது. அப்போ 27 கிடைக்கும். இங்க 9 டீட்டான்னு கிடைக்கும். டீட்டாவோட மதிப்பு
3. ஸோ பீட்டாவோட மதிப்பு 3 இருக்கா? இருக்கு. அவ்வளவுதான். டன், முடிஞ்சிச்சு. ஆண்டுக்கு 17% தனி வட்டி விகிதம் வழங்கும் ஒரு வங்கியின் 3000 வைப்பு தொகைக்கு கிடைக்கும் ஆண்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, பேசிக்கா உள்ள சிம்பிளஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR by 100 தான். ஸோ பிரின்சிபல் 3500 இன்ட்டு என்னோட மதிப்பு 1, ஸோ 17 by 100. ஸோ இன்ட்டு 1 போட்டாங்க தான் 35 இன்ட்டு 17 350. 7 இன்ட்டு 35னா பார்த்தோமா 5 5, இது 3, 3 21 3, 24, 35. ஸோ 5 9 5 595. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ஒரு ஏணியின் தரையுடன் 60 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் ஒரு சுவரின் சாய்ந்துள்ளது. ஏணியின் அடிப்பகுதி சுவரிலிருந்து 5 மீட்டர் தொலைவில் இருந்தால் ஏணியின் நீளத்தை காண்க. இதுக்கு என்னன்னா ஒரு முக்கோணம், ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சுக்கிடணும். ஸோ இந்த இடத்துலதான் 60 டிகிரி. இது ஏணின்னு வச்சுக்கோங்க. இது ஏணி, சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல 60 டிகிரி. இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ரூல் இருக்கு. 60 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடியது √3. 60 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடியது √3. இப்போ இந்த டிகிரி 30 ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது செங்கோணம் முக்கோணம். சப்போ 30 இருக்குன்னா இதோட மதிப்பு 1, இதோட மதிப்பு 2. சரிதானா? 1ங்கிறது எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுட் லேடர் அவே ஃப்ரம் த 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால். சோத்துல இருந்து 5 மீட்டர் வால். 1ங்கிறது 5னா 2ங்கிறது எவ்வளவு இருக்கும்? அப்போ 10 இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சது ஆன்சர். இப்படி ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின், இரு உறவினர்களின் தற்போதைய வயது விகிதம் 3:5. இரு உறவினர்களின் தற்போதைய வயது விகிதம் 3:5. 6 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன இருக்கும்? +6. 6 ஆண்டுகளுக்கு பிறகு 5:4 மாறுகிறது. 5:4 மாறுகிறது. இதோட மதிப்பு 1 தான், இதோட மதிப்பும் 1 தான். சரி, ஓகே. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே வித்தியாசம், டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். இதுலயும் 2 தான் இருக்கு. சரிதானா? ஸோ ஓகே. இப்போ நமக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுங்கிறது மதிப்பு 1ங்கிறது 6ன்னு சொல்லிடலாம். 2 தடவையில 6னா 1 தடவையில 3. 2 யூனிட்டுங்கிறது 6. சரிதானா? 1 யூனிட்டுங்கிறது 3 அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ மதிப்பு பிரதியிடுங்க. என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த சம் ஆஃப் த ரேஜஸ் இன் 4 இயர்ஸ் ஆகும். ஸோ 3 9 + 2 6 15. 15 வயசுல இப்போ என்ன பண்ணணும்? 4 நாளா 8 கழிக்கணும். ஏன்னா இவருக்கு ஒரு 4 வயசு குறைஞ்சிரும், இவருக்கு ஒரு 4 வயசு குறைக்கணும். 8 கழிச்சோம்னா 15ல் 8 போச்சுன்னா 7. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். சரிதானா? அடுத்து, புஷ்பராஜும் ஹிமானியும் சேர்ந்து ஒரு தொழிலில் 34,100 ரூபாய் முதலீடு செய்தனர். இறுதியில் 5,400 மொத்த லாபத்தில் புஷ்பராஜின் பங்கு 2,700. புஷ்பராஜின் முதலீடு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேமா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் ஒரு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கு தக்கன நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அதானே? அதே போலதான் இங்கேயும் மொத்தமா 5,400 ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க, லாபம் கிடைச்சிருக்கு. அதுல புஷ்பராஜோட மதிப்பு 2,700 கழிச்சோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 2,700. அப்போ 2 பேருமே ஈக்குவலா பண்ணிருக்காங்க. 1:1ங்கிற ரேஷியோல பண்ணிருக்காங்க. அப்போ முதலீடு பண்ண தொழில்ல மொத்தம் இருந்த மதிப்புல பாதி எடுத்தோம்னா அதான் புஷ்பராஜோட இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ 2ஆல வகுத்தீங்கன்னா 17,050. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின், 28:23:35 என்ற விதத்தில் உள்ள பக்கங்களை கொண்ட மற்றும் 516 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28x + 25 23x 35x. ஸோ இப்படி வச்சுக்கோம். இதை ஆட் பண்ணிக்கோங்க, அப்படியே ரேஷியோவை மாத்திக்கோங்க. ஸோ மாத்திட்டு by 2 போட்டீங்கன்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம்? எஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு அசமபக்க முக்கோணம் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 5 3 11 16க்கு 6 மீத 1 3 4 7 8 86x by 2
43 எக்ஸ். சரிதானா? இப்போ எஸ் ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா போட்டணும். 43 எக்ஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ தானே. எஸ் மைனஸ் ஏ கழிச்சோம்னா 43 வந்து 28 கழிங்க 30 கழிச்சோம்னா 13 2 15 எக்ஸ். அடுத்து 23 கழிச்சோம்னா 20 எக்ஸ். அடுத்து 35 கழிச்சோம்னா 8 எக்ஸ். சரிதானா? ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாம். இப்போ 15 இன்ட்டு 8 எவ்வளோ வரும்? இதுல இருந்து என்னென்னலாம் வெளியே எடுக்க முடியும் பாரு. 5 இன்ட்டு 4 இப்போனா 2 வெளியே எடுத்துடலாம். 3 இன்ட்டு 5 5 வெளியே எடுத்துடலாம். 10 இது 4 இன்ட்டு 2 இதுல ஒரு 4 இருக்கு 2 இருக்கு. ஸோ இது 43 அப்படியே தான் இருக்கும். 5 இன்ட்டு 3 5 இன்ட்டு 4 4 இன்ட்டு 2 சரிதானா? 5 5 4 20 எக்ஸ் 20 வெளியே எடுத்துடலாம். சரிதானா? ஓகே. ரிமைனிங் இருக்கக்கூடியதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். 43 இன்ட்டு 2 6 6 43 இன்ட்டு 6 எவ்வளோ வரும்? 18க்கு 8 இது 1 4 24 25 258 258 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான். 258. சரிதானா? ஒருவேளை எக்ஸ் ஸ்கொயர் தெரியல எனக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 86 எக்ஸ் தான் மதிப்பு இருந்ததுன்னா 516. சரிதானா? எக்ஸோட மதிப்பு அப்படியே டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸோட மதிப்பு 6. எக்ஸோட மதிப்பு வந்து 6 கிடைக்கும். 6 இந்த இடத்துல கிடைச்சிடும். ஸோ நீங்க தூக்கி எக்ஸ் ஸ்கொயர் 36 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 36 இன்ட்டு 20 220 கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின் 45 கூட்டு சராசரி காண்க அப்படின்ற அதாவது மீன் வேல்யூ கொண்டு எத்தனை நம்பருக்கு எத்தனையும் கூட்டி எத்தனை நம்பரும் அதெல்லாம் டிவைட் பண்ண கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ 69 லாஸ்ட் யூனிட் டிஜிட் 9 3 11 12 12 14 16 16 19 21 23 30 37 39க்கு 9 இது 3 9 11 11 15 16 16 21 21 27 27 32 32 41 45. ஸோ 459 எத்தனை நம்பர் இருக்கு? 4 4 8 9 9 நம்பர் இருக்கு. 9 டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். 5 1 5 1 அவ்வளவுதான் 51. அடுத்த கொஸ்டின் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிக்கலாம். பி மட்டும் தனியாக அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மட்டும் தனியாக 2 மடங்கு வேலையை செய்து முடிக்க எடுக்கும் காலம் என்ன? ஏ மற்றும் பி ஏ பிளஸ் பி சேர்ந்து வேலையை எவ்வளவு நாள்? 4ல முடிக்காங்க. பி மட்டும் எத்தனை நாள் முடிப்பாப்புல? 20 நாள்ல முடிப்பாங்க. சரிதானா? ஆப்ஷனை நிச்சயமாக எடுத்தோம்னா 20. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 எஃபிஷியன்சி. இது வந்து 1. சரிதானா? பியோட மதிப்பு இங்க வந்து 1ன்னா ஏயோட மதிப்பு வந்து இங்க 4 இருக்கும். சரிதான்? ஏயோட மதிப்பு 4 இருக்கும். ஸோ இப்போ இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி டிவைட் பண்ணா 4. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி 4. ஸோ இப்போ அடி கொடுத்தோம்னா 5 கிடைக்கும். சரியா? இங்க 2 மடங்கு வேலையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க எத்தனை மடங்கு? 2 மடங்கு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 × 2 10. 5 × 2 10. அடுத்த கொஸ்டின் ராஜி வீட்டிலிருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது அலுவலகத்திற்கு நடந்து செல்கிறார். காலையில் அவர் அந்த தூரத்தை 1.5 மணி நேரத்தில் கடக்கிறார். அதே சமயம் மாலையில் வீட்டிற்கு திரும்பும் போது அதே தூரத்தை கடக்க அவருக்கு கூடுதலாக 30 நிமிடம் ஆகிறது. இரு வழி பயணத்தின் போது அவரது சராசரி வேகம் என்ன அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்பீடு ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? 3.5 3.5 7 கிலோமீட்டரு. ஸோ அடுத்து டோட்டல் டைம் எவ்வளோன்னா 1.5 ப்ளஸ் இது கூட ஒரு 1/2 அன் ஹவர் கூட்டமா 2. ஸோ இது ஒரு 3.5. அப்போ 2 மணி நேரம் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 3 எண்களின் 17:12:6 என்ற விதத்தில் உள்ளன. மேலும் அதே எண்களின் கூட்டுத்தொகை 1820 ஆகும். நடு எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நடு எண் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12ன்னா எப்படி பிரிக்கலாம்னா 4, 3 பிரிக்கலாம். லாஸ்ட் டிஜிட் 2 டிஜிட் வந்து 4ஆல வகுப்படணும். 3னா அந்த நம்பர் 3ஆல வகுப்படணும். இதான் ரூல். அப்படி கொடுத்தா ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 22 வகுப்படாது 4ஆல, 23 வகுப்படாது 4ஆல, 21 வகுப்படாது 4ஆல, 24 மட்டும் தான் வகுப்படும். ஆப்ஷனலா முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின், ஒரு பழைய வியாபாரி ₹1க்கு 2 எலுமிச்சை பழங்களை வாங்கி ₹3க்கு 5 எலுமிச்சை பழங்களை விற்கிறார். அவருடைய லாப சதவீதத்தை காண்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 1/2. ஸோ அடுத்து 3/5. ஓகே, 1/2 அண்ட் 3/5 அப்படின்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். 5:6. ஸோ டிஃபரன்ஸ் 1/5 போட்டோம்னா 100, 20%. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ 1/2 ₹1க்கு 2 எலுமிச்சை பழம், ₹3க்கு 5 எலுமிச்சை பழம். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஸோ 5 ஸ்டார் கிடைச்சிடும். இந்த டிஃபரன்ஸ் வந்து 1/5. இனிஷியல் வேல்யூல இருந்து 1 டிஃபரன்ஸ் பார்த்து 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும்.